எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல நம்ம கேள்விகள் நிறைய பார்ப்போங்க. என்னுடைய வியூல நான் கேள்விகளுக்கு பதில் சொல்றேன். அது போக நீங்க உங்களுடைய செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் இல்ல உங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் இல்ல யாரனாலும் ஃபாலோ பண்ணுங்க. பட் நீங்க கண்டிப்பா ஸ்டடி பண்ணிருக்கணும். ஸ்டடி பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். கேள்விகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில அப்டேட்ஸை மட்டும் பார்த்துருவோங்க. ஃபர்ஸ்ட் டாலருக்கு எகெயின்ஸ்டா இந்தியன் ருப்பின்னு எடுத்துக்கிட்டோம்னா மறுபடியும் 93 டச் பண்ணிருச்சுங்க. நான் கடைசியா பாக்குறப்ப 93.05 இந்தியன் ருபீஸா இருந்ததுக்கு ஒரு யூஎஸ் டாலர். தென் பிரெண்ட் க்ரூட் எடுத்துக்கிட்டோம்னா நேற்று கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. பட் இன்னுமே 90ஸ்ல தாங்க இருக்கு. ஒரு பேரல் $94.45 இருக்குங்க. பிரெண்ட் க்ரூடை பொறுத்த வரைக்கும் பழைய லெவலுக்கு வரணும் அப்படின்னா ஹார்மோஸ்ல ஃப்ரீயா ஷிப்ஸ் போயிட்டு வரணும். அதாவது யுஎஸ், ஈரான், இஸ்ரேல் இவங்களுக்குள்ள ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரணுங்க. இன்னைக்கும் நாளைக்கும் பேச்சுவார்த்தை தொடரும். நம்மளுக்கு திங்கட்கிழமையில ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும், இல்ல ஞாயிற்றுக்கிழமையில நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதற்கு மத்தியில பிரெண்ட் க்ரூடோட பிரைசஸ் இன்னும் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு ரஷ்யா மேல போட்ட சாங்ஷன்ஸ் எல்லாம் லிஃப்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அதாவது இந்தியா ரஷ்யாட்ட இருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த சாங்ஷன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க யூஎஸ்ஏ. தொடர்ந்து நமக்கு ரஷ்யால பிரெண்ட் க்ரூட் கிடைக்கும். பட் லோயர் லெவல்ல கிடைக்குமா அப்படின்னா கிடையாதுங்க. மார்க்கெட் பிரைஸ்ல தான் கிடைக்கும். தங்கம் எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் தங்கம் 14,100 ரூபாயா இருக்குங்க. இன்னைக்கு ஒரு 25 ரூபாய் விலை இறங்கி இருக்கு. தென் டாடா சன்ஸ் லிஸ்டிங் பத்தி தொடர்ந்து செய்திகள் வருது இல்லையா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டாங்க. டாடா குரூப், ஷபோர்ஜி பலோன்ஜி குரூப் ரெண்டு பேருமே லிஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா லிஸ்ட் பண்ண தேவையில்லை. பட் ரெண்டு பேருமே இதுக்கு உடன்பட்டு வரல அப்படின்னா லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆர்பிஐ சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்படியும் லிஸ்டிங் கன்ஃபார்ம்ங்க. எப்ப அப்படின்றதான் கேள்வி. இதற்கு மத்தியில எஸ்பி குரூப், ஷபோர்ஜி பலோன்ஜி குரூப் ரீஐட்ரேட் பண்ணியிருக்காங்க டாடா சன்ஸ் லிஸ்டிங் தேவை அப்படின்னு சொல்லி. தென் வியட்நாம் பேஸ்டு குரூப் வின் குரூப் என்ன பண்றாங்க, மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது வின் குரூப் ஒரு $6.5 பில்லியன் வரைக்கும் நாங்க ஸ்டேட்ல, அதாவது மகாராஷ்டிரால இன்வெஸ்ட் பண்ணுவோம், அக்ராஸ் தி செக்டார் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், தென் ரினியூவபிள் எனர்ஜி, இது எல்லாத்துலயுமே இன்வெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க வின் குரூப். இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐஸ் அக்ரெசிவா வித்தாங்க இல்லையா கேஷ் செக்மெண்ட்ல. பட் ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா நேற்று கேஷ் செக்மெண்ட்ல நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க எஃப்ஐஐஸ். நீண்ட நாட்களுக்கு பிறகு நேற்று ஒரு 672.09 crore ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் கேஷ் செக்மெண்ட்ல நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க. பட் ஏப்ரல்ல மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 38,975 crores பக்கமா எஃப்ஐஐஸ் வெளியில எடுத்திருக்காங்க கேஷ் செக்மெண்ட்ல. இதுக்கு டஃப் கொடுத்து ஒரு 35,000 crore பக்கமா டிஐஐஸ் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏப்ரலோட ஸ்டேட்டஸ்ங்க. மார்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1,22,540 crores பக்கமா எஃப்ஐஐஸ் கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸா இருந்தாங்க. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஐடி ஸ்டாக்ஸ்னு எடுத்தா எது சார் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம முற்காலங்களில் சொல்லியிருக்கோங்க ஐடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப செலக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பெரிய பிளேயர்ஸ் 5 பேர் இருக்கிறாங்க இல்லையா, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், டெக் மஹேந்திரா, விப்ரோ. இதுல நான் கன்சிடர் பண்றது விப்ரோ மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். டிசிஎஸ்ஸா விப்ரோவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம செலக்டிவா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், தென் விப்ரோ இது மூணையுமே பார்க்கலாங்க. டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் சூப்பரான ரிசல்ட்ஸ் காட்டியிருந்தாங்க. டிவிடெண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபோசிஸும் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் காட்டுவாங்க. ஐடியை பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா டாலருக்கு எகெயின்ஸ்டா இந்தியன் ருப்பி தொடர்ந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கிறது அவங்களுக்கு அட்வான்டேஜ்ங்க. யூரோப்ல இருந்து யூரோஸோ இல்லை நார்த் அமெரிக்கால இருந்து டாலரோ உள்ள வர்றப்ப இவங்களுக்கு ருப்பி டேர்ம்ஸ்ல அதுவே நல்ல ரெவன்யூ க்ரோத் கொடுக்கும். இப்போ இயர் ஆன் இயர் பேசிஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 25 கம்பேர் பண்றப்ப 26ல ருப்பி டிப்ரிஷியேட் ஆனதுக்கு அப்புறமும் கூட டிசிஎஸ் உடைய நெட் ப்ராஃபிட் ஒரு 2% கீழே தான் ஏறி இருந்தது. ஒரு க்ரோத் கண்டிப்பா இருக்குங்க. அப்படியே கடையை இழுத்து முடிட மாட்டாங்க. அதே மாதிரி சினாரியோ இன்ஃபோசிஸ்க்கும், விப்ரோவுக்கும், டெக் மஹேந்திரா, தென் ஹெச்சிஎல்க்கும் இருக்கும். நான் செலக்டிவா விப்ரோவை மட்டும் பாக்குறேன். டிசிஎஸ்ஐயும் பார்க்கலாம், தப்பு இல்லைங்க. நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. இன்ஃபோசிஸும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டா டிசிஎஸ்ஸா விப்ரோவா அப்படின்னு கேட்டா டிசிஎஸ் பெஸ்ட்டுங்க விப்ரோ கம்பேர் பண்றப்ப. அடுத்த ஒரு நண்பர் ஒரு சில பங்குகளை கொடுத்து மாசம் மாசம் இதுல எல்லாம் ஒரு 10 ஸ்டாக் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் அந்த பங்குகளை சொல்றேன். ஃபர்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள், தென் கமர்ஷியல் வெஹிக்கிள், விப்ரோ, ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், தென் ஹெச்டிஎஃப்சி பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், டாக்டர் ரெட்டிஸ். இதுல ஹெச்டிஎஃப்சி பேங்க், டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் தாங்க கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். மற்ற எல்லாமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கும். நீங்க ஜைடஸ் எழுதிருக்கீங்க, ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தான் சொல்றீங்க அப்படின்ற நோக்கத்துல தான் சொல்றேன். ஜைடஸ் வெல்னஸஸ் காஸ்ட்லிங்க. ஜைடஸ் வெல்னஸஸும் நல்ல நிறுவனம் தான். அதுக்கு ப்ரொமோட்டரே ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தான். தனியா ஜைடஸ் வெல்னஸஸை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது.
இந்த பங்குகள் எல்லாத்துலேயுமே தொடர்ந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக 10 அப்படின்றத விட இன்னுமே கவுண்ட் குறைச்சிக்கலாங்க. 5 கூட ஆட் பண்ணாலே போதும். ஆனால் அது போக ஒரு சில பங்குகள் இன்னுமே நல்ல வேல்யூவேஷன் இருக்குங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா 1.5 டைம்ஸ் புக்கு கீழே இருக்கு. தென் கர்நாடகா பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா இப்பயுமே புக் வேல்யூக்கு கீழே இருக்கு. தென் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி புக் வேல்யூக்கு கீழே இருக்கு. தென் எல்என்டி கீழே இறங்கி வந்திருக்கு. 20% பக்கமாக கீழே இறங்கிருக்குங்க இந்த வார் டைம்ல. நடுவில் ஒரு 8% ஏறிச்சு, மறுபடியும் 4% அடிச்சிட்டாங்க. இன்னுமே அடிப்பாங்க வார் கண்டினியூ ஆகுது அப்படின்ற பட்சத்தில். உடனே மேலே போகாதுங்க. ஓவராலா மார்க்கெட் சுச்சுவேஷன் வந்து உடனே நியூ ஹையை நோக்கி நிஃப்டி 50 போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாதுங்க. இந்த வார் வந்து முடியுது அப்படின்ற பட்சத்தில், அதாவது யுஎஸ்ஏ, இஸ்ரேல், ஈரான், லெபனான் எல்லாமே வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றாங்க, இனிமே நாங்கள் சண்டை போட்டுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தாலும் இந்த நிலைமை சரியாகிறதுக்கு இன்னொரு 4-5 மாசம் ஆகுங்க. அது போக ஏஐ டிஸ்ட்ரப்ஷன் ஃபியருங்க. வார் ஒரு சைடு முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா ஏஐ ஃபியர் வந்துடும். நம்ம நேற்று தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஆந்த்ரோபிக் மறுபடியும் ஒரு ஏஐ மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஐடியை போட்டு அடிக்க தான் செய்வாங்க. டிசிஎஸ் நல்ல ரிசல்ட்ஸ் காட்டியிருந்தாலும் நேற்று டவுன் இல்லையா? ஸோ விப்ரோ மட்டும் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க. விப்ரோ 5 அப்படின்னா டிசிஎஸ் 1, இன்ஃபோசிஸ் 1 அந்த மாதிரி கூட பார்க்கலாம். அடுத்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ புக் வேல்யூக்கு கொஞ்சம் அதிகமாக க்ளோஸாக இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 0.7-0.75 டைம்ஸ் புக்குக்கு வந்தால் பார்க்கலாங்க. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் இப்போ அதிகமாக இருக்கு. அதாவது அவங்க கொடுத்த வேல்யூவேஷன்ஸ்க்கு கம்பெனி வந்து ஏர்னிங்ஸ் காட்டலை அப்படின்றதான் செய்தி. சரி, இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம டாடா குழுமத்தினுடைய நியூ பிசினஸஸ் லாஸ் வந்து வைடன் ஆகுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கீழே இறங்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஷேர் ப்ரைஸையும் அடிப்பாங்க. ஸோ கீழே வந்தால் பார்க்கலாம், எனக்கு அவசரம் கிடையாது, வெயிட் பண்ணலாம். தென் கல்ஃப் ஆயில் வெர்சஸ் கேஸ்ட்ரால் பற்றி எழுதியிருக்கிறாங்க. சார், கேஸ்ட்ராலை கம்பேர் பண்ணுறப்ப ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து கல்ஃப் ஆயிலுக்கு கொஞ்சம் லோயர் லெவலில் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து லோயர் லெவலில் தாங்க இருக்கு. பட் அவங்களுடைய பிஸ்னஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு கேஸ்ட்ரால் வந்து கொஞ்சம் பெரிய பிஸ்னஸ் மாதிரி தெரியுதுங்க. தென் ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீங்க கேஸ்ட்ராலை பொறுத்த வரைக்கும். இந்தியாவில் மார்க்கெட் ஷேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேஸ்ட்ராலுக்கு ஒரு 20% மார்க்கெட் ஷேர் இருக்குங்க. கல்ஃப் ஆயிலுக்கும் ஒரு சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் இருக்கும். ஒரு 5-7% வரைக்கும் மார்க்கெட் ஷேர் இருக்கும். இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் நிறைய மார்க்கெட் ஷேர் வச்சிருப்பாங்க. பட் கேஸ்ட்ரால் ஸ்ட்ராங்கான பிஸ்னஸ், ஒரு மிட் சைஸ் பிஸ்னஸ், ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. அதனால தான் நான் கல்ஃப் ஆயிலுக்கு கேஸ்ட்ராலை ப்ரிஃபர் பண்ணுறேன். சாய் சில்க்ஸ் பற்றி எழுதிடுறாங்க. டெக்ஸ்டைல் செக்டர் மாதிரி தெரியுதுங்க. டெக்ஸ்டைல்ஸில் நான் சாய் சில்க்ஸை பெரும்பாலும் பார்க்கறது இல்லை. இப்போ டெக்ஸ்டைல்ஸே பார்க்கறது இல்லைங்க. முற்காலங்களில் ட்ரைடன்ட்டு, வில்ஸ்பன், கிட்டெக்ஸ் கார்மெண்ட்ஸ், ஸ்பால் போன்ற நிறுவனங்களை வந்து பார்த்தேன். இப்போ சமீபத்தில் டெக்ஸ்டைல் பிரியப்படுறவங்களுக்கு வர்தமான் டெக்ஸ்டைல்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். லோயர் லெவல் இருந்தது, பட் அதுவும் கொஞ்சம் ரேலி ஆயிடுச்சுங்க. எல்லாத்தையும் பற்றியுமே இன்னைக்கு கொஞ்சம் வேல்யூவேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சாய் சில்க்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ப்ரமோட்டர்ஸ் யாரா அவங்களுடைய பேக்கப் என்ன அப்படின்றத பற்றி தெரியாதுங்க. பட் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பற்றி நான் நிறையாவே ஸ்டடி பண்ணியிருக்கேன். பட் கடன் அப்படின்றது சாய் சில்க்ஸும் இருக்கும், மற்ற பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே கடன் அதிகமாகவே இருக்குங்க. இப்போ எடுத்துக்காட்டு கிட்டெக்ஸ் கார்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா டெட் டு ஈக்விட்டி 1க்கு பக்கமாக இருக்கும். பட் நல்ல ப்ரமோட்டர். வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப காஸ்ட்லியாக தாங்க இருக்கும். அவங்க போனஸ், ஸ்பிளிட்டு அது இதுன்னு போட்டு கீழே இறக்கிருக்காங்க. நான் வந்து ஒரு 4 or 5, 6 years பேக் வந்து 90 or 100 அந்த ரேஞ்சில் உள்ளே போனாங்க. அதுக்கப்புறம் அது 500 போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்பிளிட்டு போனஸ்லாம் போட்டு இப்போ கீழே இறங்கி வந்திருக்கு. காஸ்ட்லியான பிஸ்னஸ் தான். தென் ஸ்பால் எஸ்பி அப்பேரல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கும் டெட் இருக்குங்க. பட் 15 or 16 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், பிரைஸ் டு புக் 2க்கு பக்கமாக இருக்கும். நல்ல பிஸ்னஸ் தான். அதுவும் வந்து ஸ்மால் கேப் பிஸ்னஸ் தான். அடுத்து வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுவும் 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே தான் இருக்கும். அதில் ஒரு அட்வான்டேஜும் இருக்குங்க. கடன் வந்து கம்மிங்க. மற்ற பிஸ்னஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண பிஸ்னஸ்ல இது வந்து கடன் கம்மி. 0.15 தான் இருக்கும். பிரைஸ் டு புக்குன்னு பார்த்தாலும் 1.5 டைம்ஸ் புக்கு கீழே இருந்தது. நம்ம ஒரு 1 or 2 months பேக் டிஸ்கஸ் பண்ணுறப்ப இப்போ 1.5 டைம்ஸ்க்கு கொஞ்சம் க்ளோஸாக இருக்கு. தென் ட்ரைடன்ட் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 32 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமாக இருக்கும். டெக்ஸ்டைல் மட்டுமே அவங்களுடைய கோர் பிஸ்னஸ் கிடையாதுங்க. அவங்களுக்கு கெமிக்கல்ஸ், தென் பேப்பர் எல்லாமே உள்ள சேர்ந்து இருக்கும். டெட் டு ஈக்விட்டி இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியான பிஸ்னஸ்ங்க. தென் வில்ஸ்பன் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமாக இருக்குங்க. கடனும் இருக்குதான் செய்யும். இந்தியாவில் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ்போர்ட்ஸ் நல்லா இருக்கும். பட் இன்னைக்கு எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றதே பயங்கரமா அடி வாங்கியிருக்குங்க. இன்புட் காஸ்ட், தென் எனர்ஜி காஸ்ட் எலிவேட்டடா இருக்கு. தென் ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப், இவ்வளவு சிக்கல் இருக்குங்க. அதனாலதான் நம்ம வந்து ஃபார்மா, ஐடி அப்படின்னு சொல்லி அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டோம். தென் ரைமண்ட் பத்தி கேட்டிருக்கிறாங்க. ரைமண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ 3 பிசினஸா இருக்குங்க. இன்ஜினியரிங், லைஃப் ஸ்டைல், தென் ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிசினஸா இருக்கு. இதுல எந்த பிசினஸை பத்தி கேட்கறாங்க அப்படின்றது எனக்கு தெரியலங்க. பட் எல்லாத்துலயுமே கடன் கொஞ்சம் இருக்குங்க. ரைமண்ட் குரூப் பொறுத்த வரைக்கும் கடன் ஒரு 0.10க்கு கீழே இருந்தா பார்க்கலாம். எல்லாமே 0.10 விட அதிகமாக தாங்க இருக்கு.
வெயிட் பண்ணலாங்க. ரைமண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பிளிட் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 6 monthsக்குள்ள தான் ஸ்பிளிட் நடந்த மாதிரி தெரியுது. 1 year ஆகட்டும், இண்டிவிஜுவலாக எப்படி பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேல்யூவேஷனை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். வெயிட் பண்ணலாம். ரைமண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பிஸ்னஸ் தான், நல்ல குரூப். ஷிப்பிங் கார்பரேஷன் பற்றி எழுதிருக்காங்க. வேல்யூவேஷன் நல்லா இருக்கும், புக் வேல்யூட கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. நான் வந்து ஒரு 1 or 1.5 years பேக் வந்து நம்ம இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் இதை பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்த்தேன். அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன்ல லாஸ்ட் 10 to 15 yearsல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது பெருசா உள்ள கொண்டு வரலங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய உள்ள வரல அப்படின்னா என்ன இருக்குங்க, நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் க்ரோத் தென் எக்ஸ்பான்ஷன் வந்து பெருசா ஆகலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது. அதனால இந்த பிசினஸஸ் நான் பாக்குறது இல்ல. அடுத்த ஒரு நண்பர் வந்து நீங்க கேள்விகள்லாம் டிஸ்கஸ் பண்றீங்க சார், அதுல வேல்யூவேஷன்ஸை மட்டும் டிஸ்கஸ் பண்றீங்க, வேல்யூவேஷன் மட்டுமே ஒரு ஸ்டாக்கை வந்து பிக்கப் பண்றதுக்கு ஒரு கிரைட்டீரியாவா நம்ம பார்க்க கூடாது, அதை பத்தி ஃபுல் டீடைல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் கேள்விகளை டிஸ்கஸ் பண்றதுக்கு ஈக்குவலண்டா ஒவ்வொரு நிறுவனங்களை பத்தி நம்ம அப்டேட் சொல்லிட்டே இருக்கோங்க. இப்போ ஒரு நிறுவனத்தை பத்தி இப்போ ஷிப்பிங் கார்பரேஷன் பத்தி கேட்கறாங்க அப்படின்னா இந்த அப்டேட், அதாவது லாஸ்ட் 10 to 15 yearsல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம ஒரு காலங்கள்ல பேசியிருப்போங்க. அது மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்துக்குமே அந்த நிறுவனத்தினுடைய அப்டேட்ஸை தொடர்ந்து நம்ம பேசிட்டே இருப்போம். இது வந்து ஒரே நாள்ல நடக்கக்கூடிய காரணம் கிடையாது. இது வந்து ஒரு காம்பவுண்ட் எஃபெக்ட் தான். நம்ம வந்து அன்னைக்கு சுச்சுவேஷன்ல வேல்யூவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. பட் அந்த கம்பெனியோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தாங்க சேகரிச்சு வைக்கணும். இப்போ டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் இருக்கு அப்படின்னா நம்ம வேல்யூவேஷன் வந்து பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே தான் இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸை பத்தி கூட கவலை இல்லை. ஏன்னா ஃபியூச்சர்ல ப்ராஃபிட் காட்டுறப்ப அது ரெகுலரைஸ் ஆயிரும், 30 times ஏர்னிங்ஸ் கீழே வந்துடும் வச்சுக்கோங்க. பட் டாடா குழுமத்துல அவங்களுடைய நியூ பிசினஸஸ் உடைய லாசஸ் வந்து வைடன் ஆயிருக்கு. தென் டிசிஎஸோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ருப்பியோட டிப்ரிசியேஷன் டிசிஎஸோட ரிசல்ட்ஸை ஹெல்ப் பண்ணிருக்கு. இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு புரியணுங்க, தெரியணுங்க. முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் அப்டேட்ஸ் முக்கியமா இல்லை வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் முக்கியமா அப்படின்னு கேட்டால் ரெண்டுக்குமே வந்து நம்ம ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணுங்க. வேல்யூவேஷன்ஸை நம்ம உடனே பார்த்துடலாம். பட் இந்த அப்டேட்ஸ் அப்படின்றத ஒரே நாளில் எல்லா நிறுவனங்களுடைய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியாதுங்க. அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டெப் அப்படின்னு சொல்லி அது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ்ங்க. நம்மளுக்கு அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா தொடர்ந்து அந்த நிறுவனங்களுடைய செய்திகளை நம்ம படிக்கணும். படித்து வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸோட காரலேட் பண்ணணும். காரலேட் பண்ணி தாங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நான் பெரும்பாலும் வேல்யூவேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்பயே அதில் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்ற ஹிண்ட்டை நம்மளுக்கு கொடுத்துருவேன். ஒரு சில நிறுவனங்களுக்கு டேரெக்டாகவே நோ அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவேங்க. நான் எவ்வளோ தூரம் எளிமையாக ஹிண்ட்டை கொடுக்கணுமோ நான் கொடுத்துட்றேன். அதை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறமை தாங்க. தென் என்எஸ்டிஎல் பற்றி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க. என்எஸ்டிஎல் ரொம்ப காஸ்ட்லியான பிஸ்னஸ்ங்க. 60 times ஏர்னிங்ஸ் பக்கமாக இருக்கும். சிடிஎஸ்எல் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுவும் காஸ்ட்லி தான். தென் பிஎஸ்சி லிமிட் எடுத்துக்கிட்டாலும் அதுவும் காஸ்ட்லி தான். தென் கேம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுவும் காஸ்ட்லி தான். இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹையர் வேல்யூவேஷன் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஹையர் வேல்யூவேஷன் உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாக தாங்க கிடைக்கும். நம்ம பல தடவை சொல்லியிருக்கோங்க, ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுறதுல ரிஸ்க் என்ன அப்படின்னா நீங்கள் ஹையர் வேல்யூவேஷனில் என்ட்ரி கொடுக்குறது தான் முதல் ரிஸ்க்குங்க. பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் சொன்னது தான் சொல்கிறோம். அதே மாதிரி அவர் சொன்ன இன்னொரு விஷயத்தையும் நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். ஒரு ஸ்டாக் ப்ரைஸோட மூவ்மெண்ட் அப்படின்றது பெண்டுலும் மாறிங்க, 2 எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கும் போயிட்டு வரும். அதனால தான் நம்ம ஓவர் வேல்யூ ஸ்டாக்கை பெரும்பாலும் விட்டுருவோம். அடுத்து யூஎஸ் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஏதாவது பலன்கள் தெரிஞ்சால் சொல்லுங்களேன் சார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நான் முற்காலங்களில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஈடுபாடு காட்டினீங்க. பட் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அங்கே என்னால் போகக்கூடிய நிலைமையில இல்லை, பொருளாதார சூழ்நிலை. அதுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 50,000 ஆகுது உள்ளே போடணுங்க அப்படின்னா நம்ம பார்க்கலாம். ஒரு சில பங்குகளை நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன். இன்னைக்கு அதோட ஸ்டேட்டஸை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன். இப்பயுமே கொஞ்சம் லோயர் லெவலில் தான் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. குறிப்பாக யூஎஸ் மார்க்கெட்டுக்கு போகணும்னு நினைக்கிறப்ப டொயோட்டாக்காக தான் நான் போகணும்னு நினைச்சேன். இப்பயுமே டொயோட்டா நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. தென் ஹோண்டாவும் நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. அது போக ஜெனரல் மில்ஸ் அப்படின்ற நிறுவனம் நல்லாவே கீழே இறங்கி வந்திருக்குங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். தென் இன்டெல் வந்து நம்ம லோயர் லெவல்ல இருக்கிறப்ப சொன்னோம். இப்போ இன்டெலே வந்து பயங்கரமா ரேலி ஆயிடுச்சுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணப்ப $20, $19, $15 இருந்தது. இப்போ அது 50 எல்லாம் கிராஸ் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ அதை நம்ம பார்க்க முடியாது. தென் மெர்கான் கம்பெனி அப்படின்ற நிறுவனங்க, பயோஃபார்மா கம்பெனி. பயோஃபார்மாவுக்கு இங்கே பயோகான் இருக்கு. பயோகான் நல்ல லெவல் தாங்க. பட் டெட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. பட் நல்ல ப்ரொமோட்டர்ஸ். அது போக ஏஜிஎன்சி இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்ற நிறுவனம், அதையும் நம்ம தொடர்ந்து ட்ரேஸ் பண்ணக்கூடிய வழக்கம் இருக்கும். இது எனக்கு தெரிஞ்ச நிறுவனங்கள்ங்க. இதை ஒரு இன்புட்டா எடுத்துக்கங்க. அது போக நீங்களும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்றப்ப கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. கிரீன் பேனல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டுருக்காங்க. ஸ்மால் கேப்பு, கடன் அதிகம், பிஇ இல்லை. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி ஸ்மால் கேப் டெட் இருக்கிற பிஇ இல்லாத கம்பெனியில் போய் மாட்டிக்காதீங்க.
இதே செக்டர்ல உங்களுக்கு பார்க்கணும், இந்த செக்டர்ல உங்களுக்கு ஈடுபாடு இருக்கு அப்படின்னா செஞ்சுரி பிளே போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ் இருக்குங்க. ஒரு லார்ஜ் சைஸ் பிசினஸ் தான். கடன் இருக்கும், அதை பத்தி கூட ஒரி பண்ண தேவையில்லை. நல்ல பிசினஸ். 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கும். தொடர்ந்து வாட்ச் பண்ணலாம். என்னைக்காவது இந்த பெண்டுலம் ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு வர்றப்ப லோயர் லெவல்ல கிடைக்கிறப்ப நம்மளே அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இதெல்லாம் தான் இந்த பதிவுல முக்கியமா டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகள்ல ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.